வணக்கம் ஆபிரகாம். அதாவது காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் வாக்கெடுப்பு கூட்டம் இன்று மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன் தலைமையில் நடைபெறும் என முன்னதாக அறிவிக்கப்பட்டது. அந்த நிலையில் காலை முன்னதாகவே செந்தில் முருகன் கூட்ட அரங்கில் அமர்ந்திருந்தால், அதாவது மாநகராட்சி கூட்டத்திற்கு மேயர் மற்றும் எதிர்ப்பு மாநகராட்சி கவுன்சிலர்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. இந்த சூழலில் மேலும் கூட்டத்திற்கு வந்த 34வது வட்ட கவுன்சிலர் பிரவீன்குமார் என்பவர் மாநகராட்சி கூட்டம் நடத்துவது குறித்து மாநகராட்சி ஆணையர் மாநகராட்சி கவுன்சிலர்களுக்கு முன்னுக்கு பின் முரணாக தகவல்களை அளித்திருப்பதை கண்டித்து கடிதம் வழங்கிவிட்டு திரும்பி சென்று விட்டார். அதாவது தற்போது வரை அந்த மேயருக்கு எதிர்ப்பு கூட்டம் நடைபெறவில்லை. இதில் இப்போது மாநகராட்சியுடைய ஆணையர் செந்தில் முருகன் பத்திரிகையாளர் சந்தித்து வருகிறார். அதாவது இந்த மேயருக்கு எதிரான கூட்டம் நடைபெறாத ஒட்டி மீண்டும் மேயராக அவர் பதவியை தொடர்வார். அதாவது மகாலட்சுமி யுவராஜ் மீண்டும் மேயராக தொடர்வார் என்றும் ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. குறிப்பாக அதாவது 33 மாமன்ற உறுப்பினர்களும் எதிர் மனு கொடுத்திருந்தார்கள். அதாவது மாநகராட்சி மேயர் பதவி விலக வேண்டும், நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு செய்ய வேண்டும் என முன்னதாகவே அவர்கள் மனு கொடுத்திருந்தால், அந்த அடிப்படையில் நேற்று 22 பேர் ஊட்டிக்கு சென்றிருந்தார். அதே போல மீதமுள்ள ஒரு 10 பேர் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஒரு சொகுசு பங்களாவில் தங்கிவிட்டு தற்போது அங்கிருந்து கிளம்பி உள்ளார். அதாவது இந்த கூட்டத்தை புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் இந்த இரு இடமாக பிரிந்து சென்றுள்ளார். குறிப்பாக ஆபிரகாம், அதாவது இதற்கு முன்னதாக காஞ்சிபுரம் திமுகவை சேர்ந்த காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் சுந்தர் தலைமையில் ஒரு பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. அதே போல் அமைச்சர் KN தலைமையில் இந்த மாமன்ற உறுப்பினர்களை வைத்து ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது ஆபிரகாம்.